வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியல் தளத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம சீமானா இருக்கட்டும், சவுக்கு சங்கரா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், முடிவா என்னதான் சொல்ல வர? எல்லாருமே சகட்டமேனிக்கு விமர்சனம் பண்றீங்க. அது ஓகே. ஆனா இப்ப நடிகர் நெப்போலியனை பத்தியும் எதிர்மறையா விமர்சனம் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா, என்ன காரணம்? ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். எனக்கு அரசியல் கட்சிகளை நான் விமர்சனம் செய்யறேன் அப்படின்னா ஒருத்தருக்கு ஆதரவாக பேசிக்கொண்டு ஒருத்தரை எதிர்த்து பேசினாதான் நான் ஏதோ கூலிப்படம் மாதிரி ஆவேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ்? நான் யார் தவறு செய்தாலும் அப்போதைக்கு பேசக்கூடிய நடிகர் சூழ்நிலை. நெப்போலியன் அப்படி என்ன தவறு பண்ணிட்டார்? இல்ல, அவர் மகனுடைய திருமணத்தை பொறுத்த வரைக்கும் சரி, இப்ப என்னடா பண்ண சொல்ற? அவர் செஞ்ச விஷயம்ங்கிறது நல்ல உண்மையிலே விஷயம். என்ன ஒரு தகப்பனாக மகனுக்கு செய்யறது நல்ல விஷயம் ஆமா சார். சார். ஒரு 2 யூடியூப் சேனலுங்க இருக்காங்க. காசு கொடுத்து பிளைட் டிக்கெட் கொடுத்து எவன் வீட்டுல இலவு இருந்தாலும் சரி, எவன் வீட்டுல கல்யாணம்னாலும் சரி, வான்னா கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க. பொண்ணு நல்ல குடும்பத்துக்கு போறோம், ஆகா இந்த காரு என்னதா, இந்த வீடு என்னதா, ஓ தோட்டம் என்னதா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல அது போதே தவிர, நீங்கள் ஒரு பெண் பெற்றிருந்தா நாளைக்கு உங்களோடைய பொண்ணா இது மாதிரி ஒருத்தனுக்கு நீங்க கட்டி கொடுப்பீங்களா? நெப்போலியன் சொல்லுங்க 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 சொல்லுங்க. எனக்கு இப்பவே நீங்க அதாவது இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ரைட்டு, ஒரு தகப்பனாக ஒரு மகனுக்கு நீங்கள் செஞ்சது நியாயம் நீங்க பேசுறீங்கல்ல, அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. உனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, இல்ல உன் குடும்பத்துல உங்க அண்ணன் தம்பிக்குள்ளார ஒரு பொண்ணு இருக்குது, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி வாரம் போறவங்க ஜெயிங்க. அந்த பொண்ணை உன் குடும்பத்துல இருக்க பொண்ணை கூட்டு வந்து, நீ உன் சொந்தக்காரத்துல பொண்ணே இல்லையா, ஏன் கொடுக்கல, ஏன் கட்டல? குடிப்பேடா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். ஏன் கொடுக்கல, ஏன் கட்டல? அவர் ஏன் உங்க குலதெய்வம்னு சொல்ற அளவுக்கு இந்த பொண்ணை சொல்றாருன்னா, பல இடங்கள்ல போய் என்ன இப்படி உன் பிள்ளைய வச்சுட்டு நீ என்கிட்ட வந்து கேட்கறேன்னு நாளைக்கு விளக்கமாத்துல அடி வாங்கினதுனால தானே அந்த வார்த்தை வருது. என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் பின்னாடி அனுப்பிப்பீங்க. இப்போ இன்சல்ட் பண்ணிட்டீங்க. ஒரு ஏழ்மையான குடும்பத்துல நாளைக்கு சார் நான் தான் சொல்றேன், 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. 10,000 கோடி ரூபாய் சொத்துக்கு நீதாம அதிபதினு சொன்னா, அவங்க அப்பா அம்மா நம்மளாலதான் நான் செய்ய முடியல, புள்ள ஏதோ நல்ல இடத்துல போய் வாழட்டும், இவங்க மத்தியில இந்த ஊர்ல எப்படி வண்டியை ஓட்ட போறோம் தெரியலையே. மூடித்தனமா வசதிகள் இருந்தால் போதும், பெண்ணு கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சு அனுப்புறாங்க. ஆனால் அது மட்டும் போதுமா அப்படிங்கறத நம்ம இயற்கையா பேசிதானே ஆக வேண்டியது இருக்கு. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. இது பணத்திமிருனால் நீங்க செய்யக்கூடிய விஷயம் தான். இதையும் நாளைக்கு ப்ரமோட் செய்யறதுக்கு ஒரு 4-5 யூடியூப் சேனல்கள் தூக்கிட்டு போயிட்டு என்னமோ பெரியவங்க தியாகின்னு பேசுறதை எப்படி ஏத்துக்க முடியும்? எல்லாம் உங்களுக்காக மாமா, கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.